எத்தனை வந்துக்கிறேன் ஒரு எத்தனை வந்துக்கிறேன் யாரும் பயப்படாதீங்க பண்ணும்போது கண்ண முடியணும் சரியா இல்லை நீங்கள் அந்த உட்காந்து பண்ணிக்கிறீங்க சின்ன பசங்க அப்படியே கண்ண முடியும் பாருங்க சரியா ஞாபகம் போடுங்க குழந்தைங்க வந்து பயப்பட போகிறாங்க உள்ள அது போய் மந்திரம் அதிகமா போட்டுக்கிறேன் மந்திரம் சரியில்லை பத்து மச்சான் வாய்க்காம உங்க அட்மிட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே இல்லை ஒரே டைம்ல சரியா ஒரு 2 மாடு போடணும் சரியா சரி போடுங்க ஒரு 4-5 எக்ஸ்ட்ராவே போடுங்க கண்ணு விடுங்க லைட் ஆஃப் பண்ணுங்க இந்த வாட்டி பாருங்க ஏது ஓட போறாங்க நீங்க யாரும் நிறுத்தக்கூடாது அதான் பழகிக்க மதம் நீங்க கண்ணதான் விடுறாங்க ஏது 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 நடக்கிற மாதிரி தெரியலையா லைட்டை போட்டுருங்க ஐயா ஏற்க முடியுதா இல்லையா சரி மச்சான் பார்த்தா நான் வந்த இடம் சரியில்லை வந்த முதல் பாடி கொடுத்து வந்தாரு அவர் அடைய முடியல டாக்டர் வந்து மாட்டை எழுப்புற விஷயம் போட்டு பார்த்தாரு அதுவும் வேலை செய்யல உனக்கு மந்திரவாதியே வந்தாரு அவராலே முடியல மச்சான் கஷ்டமாகுது மச்சா சரி இப்படியே உட்காந்துரு நான் யாரா கூட்டிட்டு வரேன் சரி மச்சான் பார்த்துட்டு வரேன் மச்சான் வீட்டில் தேடுவாங்க ஒரு எடுத்து பாஸ்வேர்டு சரி மச்சான் நம்பர் சார் சரி பண்ணி வாட்ஸ்அப் மச்சான் அவன் பேர் மச்சான் அவன் பேர் வந்து என்ன நாம மச்சான் ஹலோ ஏன் பாஸ்டர் ஈசா கையங்களா இந்த பக்கம் இயேசுவின் அடிமை ஈசாக்கு அந்த பக்கம் யாரு சோஸ்திரம் சோஸ்திரம் ஐயா சோஸ்திரம் ஐயா சோஸ்திரம் ஐயா ஐயா என் நண்பன் ஒரு சேரல இந்த திருப்பிவாதத்துல அம்பேத்கர் சிலையாண்ட ஒரு சர்ச்சை இருக்குயா அந்த இடத்துல என் நண்பன் பாவம் தொடாதுன்னு சேர்ல போட்டுருந்தியா என் நண்பன் வந்து தொட்டம் உட்காந்தாயா இது வரைக்கும் ஏற்றுக்க முடியல முதல்ல ஒரு பாடி பில்டர் கூப்பிட்டாயா ஏற்றுக்க முடியல ஒரு டாக்டரை கூப்பிட்டாயா ஏற்றுக்க முடியல மந்திரவாதியும் கூப்பிட்டாயா ஏற்றுக்க முடியல லாஸ்ட்ல உங்களதாயா கூப்பிடுற இப்பதான் ஏற்றுக்க வர கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணுங்கய்யா ஆமாய்யா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசத்தோடு நாம ஜெபிப்போம் வந்து பார்த்தா நீங்க ஜோம் பண்ணாதான் தெரியும் வாங்கய்யா வாங்க 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 ஐயா சோத்திரம் சோத்திரம் வாங்க ஐயா சோத்திரம் சோத்திரம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க
அவனே நம்ம என்னத்தை வருது? அவன் பாவம் தொடாதுன்னு போட்டு முடியலையா? சரி கொடுத்தாங்க அவங்க என்னென்ன பண்ணுப்பாங்கன்னு சொல்லுவாங்க நான் கேட்டுருக்கேன். பாவம் தொடாதுன்னு போட்டிருக்கீங்களா? அப்படியே நீங்க பரிசு பார்க்குறீங்க. தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாங்களா? அதுக்கு நம்ம ஆண்டவரை பரிசு பார்க்கக்கூடாது. கொண்டு பாருங்க ஆகுது பாருங்க. தொட்டு பார்த்தா சாகுதான் அடிக்கும். இந்த சாக்கு அடிச்சுன்னா விடாது. அது சாக்கடிக்காம இருக்கணும்னா பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அவருடைய போதனைகளை கேட்கணும். அவருடைய பேச்சை மதிக்கணும், மதித்து நடக்கணும். நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லியிருக்கிறார் யோவான் 15:14. நம்ம அவரை தெரிந்து கொள்ள, அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லி அவர் நம்மளை போதிக்கிறார். பாவம் இது பாவம், இதை கொள்ளாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதையும் தாண்டி செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தின் மூலம் நம்மளை அறிவுரை சொல்லி நடத்துறாரு தேவன். சங்கீதம் 32:8 என்ன சொல்றாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்றார். அவ்வளவு ஆலோசனை சொல்ற கர்த்தரை நீ அலட்சியம் பண்ணிட்டு என்னதான் பண்ணும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு எழுந்திருக்க முடியல எப்படி எழுந்திருக்க முடியும்? நம்மளே உட்காந்துருக்கீங்களா? இப்ப கர்த்தருடைய நாம மகிமைப்படும், தேவனுடைய நாம மகிமைப்படும். நான் இப்ப ஜெபிக்க போறேன், கர்த்தர் உன்னை எழுப்பி விடுவார். விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சோத்ரம் ஐயா, ஜெபிக்கிறாயா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம் அப்பா. அருமையான அந்த மகனை நீர் மீட்டுக் கொண்டதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, அறியாமல் தெரியாமல் செய்த அக்கிரமங்கள் நீர்த்துகள் யாவற்றில் ஒரு விஷயம் மன்னிக்க தகப்பனே. இயேசுவே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. தகப்பனே இயேசுவே, எங்களை தேடி வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை மறந்தாலும் எங்களை மறக்காத தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சகோதரனை இப்போது நீர் விடுதலை ஆக்குவதற்காய் நன்றி தகப்பனே. பாவத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சுயாதீனங்களிலிருந்து, சுயநலத்திலிருந்து இந்த மகனை நீர் விடுதலை ஆக்குகிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இயேசுவே, உம்முடைய ஆவியினாலே இந்த மகனை நீர் எழுப்ப வல்லவராக இருக்கிறீர்கள். நாங்கள் முழுமனதோடு விசுவாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போதே இந்த மகன் எழுந்திருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எழுந்திருந்தே எழுந்தே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரே மெய்யான தெய்வம் என் தகப்பனே. சோதர ராஜா, எவ்வளோ காலங்கள், எவ்வளோ நேரங்கள், எவ்வளோ நிமிஷங்கள் என் தகப்பனே நான் வீணாக சமைத்தேன் தகப்பனே. ராஜா, இந்த லட்சத்திகளை என் தகப்பனே உலகத்தின மகாபுரிய சிறுவைகளுக்காக நன்றி என் தகப்பனே. சோதர ராஜா, நன்றி நன்றி கூடாமல் கூடிய நன்றி ஆண்டவர். நீரை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நன்றி கொடுக்கிறோம். நல்ல அல்லேலூயா.